வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட்டில் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அதை ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் எடுக்கும்போது தோல் அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தோல் வருதுன்னு. இப்போது இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சின்ன பழமாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பழம்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா இலகி வரும். பழம் கொஞ்சம் வெந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பழமும் கொஞ்சம் அழகாக வெந்திருக்கு. இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போது நல்லா திக்காக வந்திருக்கு. ஜாம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.